எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸல் வந்து நேம்டு ரேஞ்சஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதாவது நம்ம ஒர்க் பண்ணுற டேட்டா செட்டுக்கு எப்படி வந்து பர்டிகுலராக நமக்கு பிடிச்ச நேமை க்ரியேட் பண்ணி அது மூலமாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நேம் க்ரியேட் பண்ணாமல் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா, ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டா செட் வந்து நீங்கள் தேடணும். என்ன இது எந்த டேட்டா செட்டில் என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னு தேடணும். அதே இது நேம் க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸல் டேட்டா செட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த இந்த டேட்டா செட் இருக்குது. சேல்ஸ் டேட்டா, எம்ப்ளாயி டேட்டா, ரெண்டு டேட்டா செட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு, கேட்டகரி, ரீஜன், சேல்ஸ் பர்சன், யூனிட் சோல்டு, யூனிட் ப்ரைஸ். இது மொட்டையாக தான் இருக்குது. இதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து பர்டிகுலராக ஒரு நேம் க்ரியேட் பண்ணி நமக்கு தேவையானப்போ அந்த நேம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணால் A1ன்னு தான் இருக்குது. நேம் பாக்ஸ், இது பேர் தான் நேம் பாக்ஸு. இது மூலமாக நம்ம நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நேம் இல்லாமல் வெறும் வந்து காலமோட ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது ஃபார்முலாவில் ஏதாவது எரர் வந்துச்சுனாலோ இல்லை டேட்டா செட்டில் ஏதாவது எரர்னா நீங்கள் வந்து ஃபார்முலா இது ஞாபகம் வச்சுக்க முடியாது. A1 B1 C1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுக்குன்னு பர்டிகுலர் நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் டைப் பண்ணும்போது அந்த நேம் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நான் மாற்றுறேன். ப்ராடக்ட்னு டைப் பண்ணிக்கிறேன். PRODUCT ப்ராடக்ட் டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா செட்டை கிளிக் பண்ணும்போது இந்த பாருங்கள், முன்னாடி A1 காமிச்சிச்சேன், இப்போ ப்ராடக்ட்னு மாறிடுச்சு. அதாவது நம்ம வந்து இந்த டேட்டா செட்டுக்கு வந்து நேம் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ B பாருங்கள், இந்த B காலத்தை பார்த்திங்கன்னா B1ன்னு தான் இருக்குது பாருங்கள். A வந்து ப்ராடக்ட்னு இருக்குது, B வந்து B1ன்னு இருக்குது. இதுக்கு வந்து நேம் க்ரியேட் பண்ணோம்னா அதை டபுள் பண்ணிட்டு கேட்டகரின்னு அதே நேம் வச்சுக்கலாம். CATEGORY கேட்டகரி, என்டர். இப்போ நேம் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த நேம் க்ரியேட் பண்ணும்போது என்னென்னா நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டு க்ரியேட் பண்ண முடியாது. கேட்டகரி B, C ரீஜன் இருக்கா, அப்போ இந்த ரீஜனுக்கு பாருங்கள் REGION ரீஜியன் போட்டு ஸ்பேஸ் விட்டு சவுத்துன்னு க்ரியேட் பண்ணுறேன். பாருங்கள், வேலிட் ரெஃபரன்ஸ், அதாவது நம்ம வந்து ஸ்பேஸ் போட்டு டைப் பண்ண முடியாது. அண்டர்ஸ்கோர் போட்டு மட்டும்தான் நம்ம வந்து நேம் க்ரியேட் பண்ண முடியும், நேம் ரேஞ்சில் மட்டும். அதனால் வெறும் ரீஜன் மட்டுமே நான் போட்டுக்கிறேன். REGION ரீஜியன், என்டர். அடுத்து சேல்ஸ் பர்சனை டெலீட் பண்ணிட்டு சேல்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்பேஸ் விட முடியாது, அதனால் அப்படி தான் டைப் பண்ண முடியும். சேல்ஸ் பர்சன். இப்போ வந்து இது யூனிட் சோல்டு டெலீட் பண்ணிட்டு அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. UNIT யூனிட் சோல்டு, என்டர். அடுத்து யூனிட் ப்ரைஸ், UNIT யூனிட் ப்ரைஸ், என்டர். என்ன பார்த்தீங்களா, இப்போ வந்து இது எல்லாத்துக்குமே நம்ம நேம் ரேஞ்சு க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாருங்கள், இந்த ஃபார்முலா நேம் பாரில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண நேம் ரேஞ்செல்லாம் இருக்குது பாருங்கள். கேட்டகரி, ப்ராடக்ட்டு, ரீஜியனு, சேல்ஸ் பர்சன், யூனிட் ப்ரைஸ், யூனிட் சோல்டு. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வேறு ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஃபார்முலா மேலே இருக்கா, இந்த ஃபார்முலாவை கிளிக் பண்ணிட்டு டிஃபைன் நேம்ஸ்ன்ற பார்த்தீங்களா, இதில் தான் இருக்கும் நம்ம க்ரியேட் பண்ண நேம்லாம். இப்போ நேம் மேனேஜர்ன்ற பாருங்கள், இது கிளிக் பண்ணுறேன். இந்த பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ணதில் வந்துடுச்சு. கேட்டகரி, ப்ராடக்ட்டு, ரீஜியனு, சேல்ஸ் பர்சனு, யூனிட் ப்ரைஸ், யூனிட் சோல்டு. இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கிறப்ப ஓகே 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 இப்போ நமக்கு நேம் க்ரியேட் பண்ண நேம் ரேஞ்சை வந்து டெலீட் பண்ணிட்டோம்.
இப்போ வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நேம் பார் செக் பண்ணி பாருங்கள், ஒன்றும் காமிக்கலை. முன்னாடி வந்து நேம் வந்துச்சா, இப்போ நேம் வரல பாருங்கள். க்ரியேட் பண்ண நேம்லாம் டெலிட் பண்ணியாச்சு பாருங்கள். மறுபடியும் A1 B1 C1 தான் காமிக்குது. காலம் நேம் மட்டும்தான் காமிக்குது, நம்ம க்ரியேட் பண்ண நேம் காமிக்கலை. இது ஒரு மெத்தடில் நம்ம க்ரியேட் பண்ணலாம். நேம் பாரில் டைரெக்டாக நமக்கு பிடிச்ச நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலா பாரில் போய்ட்டு நேம் மேனேஜர் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நியூன்னு இருக்கு பாருங்கள். நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நேம் வந்துடும். என்ன நேம் வேணும்? ப்ராடக்ட் வேணும். DUCT ப்ராடக்ட்னு டைப் பண்ணிட்டு ஒர்க் புக்கில் இதே இந்த சேம் ஒர்க் புக்கில் அந்த நேம் வேணுமா, இல்லை கீழே சேல்ஸ் டேட்டா எம்ப்ளாயி டேட்டான்ற பார்த்தீங்களா, எம்ப்ளாயி டேட்டா அதில் வேணுமா அப்படின்னு நமக்கு இதே ஒர்க்கில் இருந்தால் போதும். அடுத்து ரீஜியன் எடுத்துகிட்டு இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி ஓகே அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ரீஜன் மாறிடுச்சு பாருங்கள். இந்த பாருங்கள் வந்துடுச்சு நம்ம க்ரியேட் பண்ணது. அடுத்து இதுக்கு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி தான். நேம் ரேஞ்சும் போயிட்டு நியூ அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து கேட்டகரின்னு டைப் பண்ணிவிட்டு ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். செலக்ட் பண்ணிட்டு ஓகே. அடுத்து மறுபடியும் இன்னொன்று ஆட் பண்ணணும். ரீஜியன் அதே ஒர்க் புக் தான். ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து சேல்ஸ் பர்சன் delete பண்ணிட்டு அந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது நியூ யூனிட் சோல்டு ரேஞ்சை delete பண்ணிட்டு யூனிட் சோல்டுக்கிட்ட போயிட்டு அந்த ரேஞ்சை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து மறுபடியும் இன்னொன்று யூனிட் ப்ரைஸ் இப்போ இந்த இதில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த ஒர்க் புக் இருக்குது பார்த்தீங்களா, ஒர்க் புக்கில் இந்த கீழே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டேட்டா இருக்குது. எம்ப்ளாயி டேட்டாவில் வந்து இதை வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். எம்ப்ளாயி டேட்டா ரேஞ்சை delete பண்ணிட்டு யூனிட் ப்ரைஸை ரேஞ்ச் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா கிளிக் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நமக்கு வந்து நேம் வந்து எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இது ப்ராடக்ட்டு கேட்டகரி ப்ராடக்ட் எல்லாமே வந்துடுச்சு. யூனிட் சோல்டு இங்கே வரல பாருங்கள், தெரியுங்களா? இந்த நேம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, ரீஜன் இருக்குது, சேல்ஸ் பர்சன் இருக்குது, யூனிட் சோல்டு இருக்குது. ஆனால் யூனிட் ப்ரைஸ் இல்லை பாருங்கள். யூனிட் ப்ரைஸை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம், எம்ப்ளாயி டேட்டாவில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ எம்ப்ளாயி டேட்டா வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். நம்ம அந்த நமக்கு வந்து எந்த டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணாலும் எனக்கு வந்து இன்னொரு ஷீட்டில் க்ரியேட் பண்ணி இதுக்கு ஒரு நேம் கொடுத்து அதுலேயும் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு இதில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த க்ரியேட் பண்ணுற நேம் வந்து இதில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு டேட்டா செட்லேயும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் இருக்கும், இதில் பாருங்கள் யூனிட் ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த டேட்டா செட்டில் தான் லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணோம். சேல்ஸ் டேட்டாவில் வந்து யூனிட் ப்ரைஸ் நம்ம க்ரியேட் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள். அவ்வளோதான். இப்படி தான் இந்த 2 டைப்லேயும் நம்ம வந்து நேம் ரேஞ்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று டேரெக்டாக நேம் பாக்ஸில் போய்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஃபார்முலா போய்ட்டு டிஃபைன் நேம்ஸ் அப்படின்னு போய்ட்டு நேம் மேனேஜர் இருக்குது, அது மூலமாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.